ஹாய் ஹாய்ஸ் எப்பவும் போல் போயிட்டு மட்டன் வாங்கிட்டு வந்தாச்சுங்க. வீட்டில் எந்த ஜாமான் மாத்திரமோ இல்லையோ இந்த விளக்கமாரம் மட்டும் மாற்றவே முடியலங்க. அது என்னதான் தேய்ஞ்சாலும் மாற்றமா வேணாம்மா மாற்றுவோன்னு பொறுமையாக வச்சிருந்து இன்னைக்கு ஒரு வழியாக வாங்கிட்டு வந்துட்டாங்க. என்னடா வாரம் ஞாயிற்றுக்கிழமை மட்டன் எடுக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. மட்டன் மட்டும்தாங்க என் பிள்ளைங்க அதாவது சூப் சாப்பிடுவாங்க. அதுக்காக அவங்கள விட்டு சாப்பிடக்கூடாது இல்லை, அதனால நாங்கள் மட்டன் எடுத்துருவோம். சும்மா ஒரு 1/4 கிலோவோ 1/2 கிலோவோ எவ்வளோ எடுத்துருவோம். ஸோ அதனால எங்கள் வீட்டில் வந்து நான்வெஜ் மட்டனாக தான் இருக்கும். சண்டேனா வீக் டேஸில் ஏதாவது ஒரு டே மட்டும் வேறு ஏதாவது மாற்றி எடுத்துப்போம். அதனால மட்டன் கொண்டு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். குட்டி பையனை தூங்க வச்சு தான் கிச்சனுக்குள்ளே வந்தேன். மேடம் வந்துட்டாங்க என் கூட சேர்ந்துட்டு. நானும் வரேம்மான்னு சொல்லிட்டு அவ கூட பேசிட்டே காயெல்லாம் அரைஞ்சிட்டு டைம் போனதே தெரியல. கடன்னு அப்படி ஒரு பக்கம் தாளிச்சு விட்டுட்டேன் குழம்பு. கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாருமே சொல்லுவாங்க கல்யாண லைஃப் ஜாலியாக இருக்குங்க, ஜாலியாக அவுட்டிங் போகலாம், சண்டேனா நம்ம வீட்டில் இருக்கவே தேவையில்லை, வெளில சாப்பாடலாம், அதெல்லாம் தயவுசெய்து நம்பிடாதீங்க. இதுதான் ரியாலிட்டி. பார்த்தீங்களா, நான் கல்யாணம் 5 வருஷம் தான் ஆகுது. என்னோட நிலைமை என்ன, 1க்கு 2 குட்டியை போட்டுட்டு அடுத்த என்ன சமைக்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். இதுதான் ரியாலிட்டி. இதை ஒத்துக்கிறீங்களான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டை சொல்லுங்கள். பை.